வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதில் நாம் பார்க்க போகிற ஷேர் வந்து கேபிசி குளோபல் பென்னி கேப் பிளேலிஸ்ட்டில் அடுத்து பார்க்குறோம். நம்மளோட ஸ்டாக் பிக்ஸ் எல்லாமே அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. நம்மளோட எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் பிக் பண்ணுற ஸ்டாக் நல்லா ஃபில்டர்ட் பண்ணி உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மிங் மோஸ்ட்லி சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக், ஷேர் அண்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி எல்லா வீடியோவுமே வந்ததும் உடனே பாருங்கள். டோன்ட் மிஸ் த ப்ரைஸ் மிஸ் ஆகிடும் நீங்கள் உடனே பார்க்கலனா. அதனால் உடனே பாருங்கள், முழுசாக பாருங்கள், ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி ரெஃபரன்ஸ் வேணும்னா வீடியோ வந்து நீங்கள் மறுபடியும் என்றைக்குனாலும் பார்த்துக்கலாம். நான் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். டைம் நம்மளுக்கு அதிகம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இது நம்ம போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ தான் வந்து இது வந்து ஒரு பாட்டம் பிக்கு கேபிசி குளோபல். இப்போ தான் வந்து மூவிங் ஆவரேஜஸ்லாம் க்ராஸ் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி மூவிங் ஆவரேஜஸ் மேலே தான் கொடுப்போம். பட் ஆனால் இந்த இது வந்து நம்ம பாட்டம் பிக் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதெல்லாமே மாற்றணும் அப்பப்போ. ஸ்டாக் பிக்ஸில் பாட்டம் பிக்கும் எடுக்கணும், பிரேக் அவுட்டும் எடுக்கணும், அது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சரியான பாட்டம் பிக்கு. உங்களுக்கு வந்து 2.5 rupees தான் இப்போ இருக்குது. உங்களுக்கு ரிஸ்க் வந்து வெறும் 50 காசு தான். 2 ரூபாய்க்கு கீழே போனாலே ஸ்டாப் லாஸுங்கிற மாதிரி. நான் எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸ்லாம் சொல்கிறேன், வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். டெய்லியில் இப்போ தான் மூவிங் ஆவரேஜஸை க்ராஸ் பண்ணிருக்கு. லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜஸ் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணணும்னா 2.75 தாண்டணும். இப்போ அது 2.5 இருக்குது, 2000 ரூபாயில் இருக்குது. வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவிங் ஆவரேஜஸ் க்ராஸ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு வந்து இதுலேயுமே வந்து 3 தாண்டிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பென்னி கேப்லாம் ஈஸியாக தாண்டிடும். ஸோ டோன்ட் வரி. மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது மந்த்லியில் வந்து காமிக்கிற அளவுக்கு ஆவரேஜஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக்கு, ஒரு 2-3 வருஷமாக தான் இருக்குது. 2022 வந்து தான் இருக்குது. ஸோ பாருங்கள், குவார்ட்டர்லி, இயர்லி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயர்லியில் இது 18 ரூபாய்க்கு லான்ச் பண்ணப்பட்ட பங்கு. ஆனால் அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு. அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம 2 ரூபாயிலேருந்து 18 ரூபா 20 ரூபா போனால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இந்த வருஷம். அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். RSI என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டெய்லியில் பிரேக் அவுட், வீக்லியில் பிரேக் அவுட் ஆக போகுது. மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்குது. மொமெண்டமுக்கு மேலே, இங்கே ப்ளூ லைன் மொமெண்டமுக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஜூம் வைக்கிற டக்குன்னு இந்த ப்ளூ லைனுக்கு மேலே இருக்குது. இந்த க்ரீன் கலருக்கும் மேலே வந்துருச்சுன்னா இது வந்து செமையாக இருக்கும் இன்னும். அதனால தான் இதை பிக் பண்ணியிருக்கேன் நாங்கள். அடுத்து வந்து நம்ம எல்லா இண்டிகேட்டர்ஸும் என்ன சொல்லுதுன்னு டக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூப்பர் ஹைக்னஷியில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. டெய்லியில், வீக்லியில் கொடுக்க போகுது. ஆனால் பை கொடுத்தாச்சு சூப்பர் ஹைக்னஷியில். அந்த கேண்டில் க்ளோஸும் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்சல் ஆக போகுது. இது சரியான பாட்டம் பிக்காக இருக்கும். அது இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸும் என்ன சொல்லுதுன்னா டெய்லியில் வந்து 90% புல்லிஷ், புல் வால்யூமும் ரைசிங் ஆகிட்டுருக்கு. எல்லாம் வாங்கிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70% புல்லிஷில் இருக்குது. புல் வால்யூமும் ரைசிங் ஆகிட்டுருக்குன்னு போட்டிருக்கு. மந்த்லி இதுக்கு சார்ட்டு வராது, ஏன்னா வந்து டேட்டா கம்மியாக தான் இருக்குது. ட்ரெண்ட் லைன்ஸில் பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு. அடுத்து ட்ரெண்ட் லைன் பார்த்து கோடு போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வீக்லிலேயே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. டிசெண்டிங் ட்ரையாங்கிள்ங்கிற பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இட் வில் மூவ் அப் டு 3 rupees, 3.2 rupees வரைக்கும் மூவ் ஆக போகுது. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி மூவ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆவரேஜஸ்க்கு மேலேயும் வந்துடும். ஸோ அது இன்னும் ஒரு பவர் கொடுக்கும். உல்ஃபில் பார்க்குற அளவுக்கு அதுக்கு டேட்டா கிடையாதுங்க. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சார்ட்டுக்கான டேட்டா தேவை. அது ஃப்ரெஷ் ஸ்டாக்குங்கிறதுனால நமக்கு தேவையில்லை. இலியாட்வியில் ஃபிபனாச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.65 தாண்டிடுச்சுன்னா இன்னொரு பிரேக் அவுட்டு. இச்சிமுக்கு படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுடுக்கு மேலே வந்துடுச்சு. இங்கே பிரேக் அவுட் லெவலில் டச் பண்ணிட்டுருக்கு இச்சிமுக்குலையும்.
வேறு ஏதோ காமிக்கணும்னு நினச்சினேன். எஸ், வால்யூம் ப்ரைஸ் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா alert to rise bullish signs இருக்கு. potential buying climax, very high, major trend up, minor trend up, intermediate trend up அப்படின்னு கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா டேஸ் மூவ் இண்டிகேட் ஸ்ட்ரென்த், அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டுருக்கு. மேஜர் ட்ரெண்ட் மேஜர் டவுன் ட்ரெண்ட் எண்டட், அதனால தான் நம்ம பாட்டம் பிக்காக கொடுத்துருக்கோம். எஸ், தட்ஸ் இட். ஸோ சேனலுக்கு புதுசுனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து சொல்லவே இல்லை, சாரி. ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 தான். ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி வீடியோ சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் அதிகம் நான் சொல்கிறதில்ல, அதுதான் ஒரு ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இயர்லி, இந்த இயரோட லோவை வச்சுக்கலாம். 1.85 வந்தால் இதுக்கு ஸ்டாப் லாஸுங்க. 2.5 கொடுத்துருக்கேன், உங்களுக்கு 1.85 வந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். வெறும் ஒரு 5,000க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 1,000 ருபீஸ்க்குள்ளே தான் ரிஸ்க்கு, அரௌண்ட் 1,000 ருபீஸ்க்குள்ளே தான் ரிஸ்க்கு. இதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுங்கிறது, ஏன்னா நான் ஸ்டாப் லாஸை சொல்ல மறந்துட்டேன், சாரி. தேங்க்யூ, பாய்.